ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனாவின் அலப்பறைகளில் பார்த்திங்கன்னா வழுதனாரங்கீரை அடை தட்ட போகிறோம். இந்த வழுதனாரங்கீரை கால் வலி, மூட்டு வலி, கை வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதாவது வாழ்வு அங்கங்கே பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் கீரை. இது ஃபஸ்ட்டு வழுதனாரங்கீரை எடுத்துருக்கோம். கேழ்வரகு மாவு, வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனாவின் அலப்பறைகளில் பார்த்திங்கன்னா வழுதனாரங்கீரை அடை தட்ட போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா வழுதனாரங்கீரை, கேழ்வரகு, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 2, 5 பல் பூண்டு, கொஞ்சம் சால்ட்டு, இது வரைக்கும் போட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மாவு பிசைஞ்சு அடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி, மூட்டு வலி, வாழ்வு பிரச்சனை இது எல்லாமே சுத்தமாக போயிடும். இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் கிராமத்தில் அதிகமாக இதை செய்வாங்க, அடை தட்டி கொடுப்பாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ சத்தானது. இப்போது முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அந்த பாத்திரத்தில் கேழ்வரகு மாவு எனக்கு கொஞ்சோண்டு தான் கேழ்வரகு மாவு கிடச்சிருக்கு. ஒரு கை மாவு மட்டும் போட்டிருக்கேன். அது பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கீரை ஒரு பிடி கீரை எடுத்துக்கிட்டேன், போட்டேன். இது பூண்டு நல்லா தட்டி பாருங்கள். நல்லா உரலில் தட்டியிருக்கேன். தட்டி போட்ட பூண்டு, காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி விரலாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம், கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, நான் கொஞ்சமாக சால்ட்டை போட்டேன். இப்போ எல்லாத்தையும் பசைய போகிறேன். நல்லா கலந்து விட்டுடுவேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துக்கணும்னா அப்புறம் மாவு உருண்டையாக வராது. நல்லா சப்பாத்தி மாவு அடை தட்டுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா உருண்டை பண்ணிட்டேன். எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு. எங்கள் வீட்டிலலாம் இவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சி எங்கள் அம்மா வீட்டில் நல்லா பெரிய அடையாக தட்டி தருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ இதை ரொம்ப பெருசாக இல்லாமல் திட்டமாக உருண்டை பிடிக்கிறேன். 3 உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். 3 உருண்டை. பார்த்தீங்களா, 3 உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசை கல்லை நல்லா காய விட்டுக்கணும். தோசைக்கல்லை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதை லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த உருண்டையை அதே மாதிரி தட்டிக்கலாம். நான் அதிலே வச்சு தட்டிக்கிறேன். உங்களுக்கு கை சுடும் எனக்கு பயமாக இருக்குன்னாக்கா ஒரு காட்டன் துணியில் இதை வச்சு நல்லா தட்டிக்கணும்.
நல்லா மெலிசாக தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா தட்டிட்டேன். இப்போ அப்படியே திருப்பி போட வேண்டியதான். திருப்பி போட்டு அது வேகிற அளவுக்கு லைட்டாக எண்ணெய் விடணும். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே நல்லா வேகட்டும். திருப்பி திருப்பி போடணும். சிலருக்கும் ஒரு முறைன்னு பிடிக்கும், சிலருக்கு நல்லா திட்டமாக வந்தால் பிடிக்கும். எனக்கு முருன்னு வந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இருக்கிற 2 உருண்டைகளையும் அடை தட்டிக்கலாம். நல்லா அடை தட்டிட்டேன். இப்போ லைட்டாக இது மேலே எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள தழை. இது கீரை, இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கால் வலி, கை வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த மரத்தோட பட்டை கூட நல்லா மருத்துவ குணம் உடையது. அதில் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. டீப் பிளேட்டில் வச்சுக்கணும். அடுத்து இப்போ 3 அடையும் நல்லா வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.